இன்றைக்கி மத்தியானம் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து புதினா புலாவ் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு புதினா கொத்தமல்லி அது கூடவே தேங்காய் துருவினது போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்து பேன் எடுத்துக்கிட்டு பேனில் வந்து ஆயில் அண்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர வதங்கி விடுங்க. வதங்கின கேப்பில் அந்த ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு காரத்துக்காக நம்ம கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஃப்ளேவருக்காண்டி நம்ம மின்ட் லீஃபை லைட்டாக அந்த இதில் போட்டு விட்டுலாம். நான் வந்து மீல் மேக்கர் போட்டிருக்கேன். உங்களுக்கு மீல் மேக்கர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீமில் வச்சிங்க அப்படின்னா அட்டகாசமாக புதினா புலாவ் ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ரைஸ் வந்து குலையாமல் நல்லா விதையாக சூப்பராக ஹாட்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு தயிர் பச்சடியோட பிளேட்டில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக அட்டகாசமான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.